வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சூப்பரான சுவையான முட்டை ரெட் பீன்ஸ் போட்டு ஒரு கிரேவிங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு வடை சட்டி இல்லைங்க, கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிங்க, அதில் வணக்கிக்கலாங்க. அப்புறம் இன்னொரு அடிகனமான பாத்திரம் எடுத்துங்க, அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாங்க, இந்த பிரியாணி பொருட்கள் எல்லாம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டுங்க நல்லா பொரிய விடணுங்க. நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா மணம் வருங்க. அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தைங்க பொடியாக நறுக்கிங்க அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கணுங்க. பெரிய வெங்காயம் என்ன பதத்துக்கு வணக்கணுன்னாங்க, கண்ணாடி பழம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விடணுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. நல்லா வெங்காயம் வணங்கும் போதேங்க பார்த்திங்கனாங்க, தக்காளி இருக்கு இல்லைங்களாங்க, நம்ம இந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை ஒரு 4 தக்காளிங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக அரிஞ்சிங்க. இதை வெங்காயத்தோடு போட்டு அதையும் நல்லா வணக்கணுங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கி வரணுங்க, நல்லா ஒன்றா சேர்ந்து வணங்கி வரணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், சிம்மில் வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வணங்கும் போது பார்த்திங்கன்னா, நல்லா வேகும்போது பார்த்திங்கனாங்க ஒன்றோட ஒன்று சேர்ந்து வருங்க. நல்லா குழவா வருங்க. இப்போ உப்பு, இதுக்கு தேவையான உப்புங்க, மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கனாங்க காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக தாங்க. வேணும்னா கொஞ்சம் வரமிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூனுங்க, அப்புறம் கறி மசாலா தூள் 1 ஸ்பூனுங்க. நம்ம காரத்தகுது கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் போட்டுங்க நல்லா ஒரு பெரட்டு விடணும். இதெல்லாம் போட்டோடனே பார்த்திங்கன்னா அடி பிடிக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி நல்லா வணக்கி விடணுங்க. வணக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினோமா அடி பிடிக்காமங்க நல்லா குழவா வெந்து வரட்டுங்க. இதில் இப்போ நம்ம வெங்காயம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க தனியாக, அதோட ஒரு கைப்பிடி அளவு முந்திரிங்க, ஒரு கப்பு தயிர், இதெல்லாம் மிக்சியில் எடுத்து அடித்து நெகுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இந்த பேனில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, பார்த்திங்கன்னா நல்லா குழவா வெந்து வந்திருக்குங்க. தக்காளி, வெங்காயம், மற்றெல்லாம் நல்லா குழவா வந்திருக்குங்க. இப்போ கொதிக்கும்போது பார்த்திங்கனாங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இது இருக்குது இல்லைங்களாங்க, முந்திரி மற்ற பொருளாக இருக்குது இல்லைங்களாங்க, வெங்காயம், முந்திரியும் தயிரெல்லாம் இதில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அதை அப்படியே திக்காக அரைச்சதை நல்லா அந்த இதில் பேனில் போட்டு நல்லா ஒரு கிளறிடணுங்க. அடி பிடிக்காமல் கிளறணுங்க. ஓரளவு தலைப்பலன்னு கொதித்து வரும்போது பார்த்திங்கனாங்க, மிக்சியை கழுவி அந்த கழுவின தண்ணியும் இதில் ஊற்றினோமாங்க, அதோடு சேர்ந்து நல்லா வெந்து வருங்க. இப்போ சிம்மில் வச்சு வேகும்போது பார்த்திங்கனாங்க, இதுக்கு தகுந்த உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களாங்க, அதெல்லாம் உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுங்க ரெட் பீன்ஸுங்க, அதை முந்தின நாளே ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அதை இப்போ இதில் போட்டுக்கலாங்க. வெந்த இந்த கிரேவியோடு போட்டு அதை இன்னும் பெரட்டி விட்டுடலாங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதோட சேர்ந்து வரட்டுங்க. ஏன்னா முன்னே வேக வச்சது தாங்க, வேகணுங்கிறதுக்காக இல்லை, இதோட சேர்ந்து அதோட எசன்ஸ்லாம் இதில் இறங்கிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கனாங்க ஒரு கேப்சிகம் எடுத்துக்கலாங்க, குடமிளகாங்க, அதை க்யூபாக கட் பண்ணிக்கணுங்க. 1 போதுங்க, க்யூபாக கட் பண்ணி அதவுமே இதோட சேர்த்திக்கலாங்க. இப்போ கேப்சிகம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க, போட்டு 2 நிமிஷத்தில் அது பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்துருங்க. ரொம்ப வெந்தால் குழக்குழன்னு ஆகி போயிடும். அதனால் ஓரளவு வெந்தால் போதுங்க. இதோடு சேர்த்து அதுவும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கனாங்க, ஆக்சுவலி நம்ம உப்பு, காரம்லாம் போடும்போது இதெல்லாம் போடுறதுக்கு தகுந்த கணக்கு போட்டு நம்ம அதை போடணுங்க. பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைங்க, நம்ம தகுந்த முட்டைங்க. நான் ஒரு 6 முட்டை எடுத்துட்டேங்க, 2 கட் பண்ணிட்டேங்க. அதை போட்டு முட்டை போட்டு ரொம்ப கிளறக்கூடாதுங்க. கிளறுனா அந்த மஞ்சக்கருது உள்ளுக்குள்ளே கலந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுருந்தாங்க. பெரட்டிட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா அந்த முட்டையிலேயே இந்த கிரேவியோட எசன்ஸ்லாம் இறங்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான்
முட்டை வந்து அந்த மஞ்சக்கரு வெளி வராமல் அப்படியே பெரட்டி விடணுங்க. பெரட்டி விட்டோமா பார்த்தீங்கன்னாங்க சூப்பராக இருக்குங்க. இது வந்து இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டு இறக்குனோமாங்க, சூப்பரான டேஸ்ட்டான கிரேவிங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா க்ரீமியாகவும் இருக்குங்க. நம்ம தயிர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா தயிர் முந்திரிலாம் போட்டோன்னா நல்லா க்ரீமியாகவும் இருக்குங்க. இது சப்பாத்தி, தோசை, அப்புறம் வந்து ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனுங்க. அது இல்லாமல் இது ஒரே டிஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீனுங்க. செஞ்சு பாருங்கள்.